வணக்கம் டீச்சர்ஸ். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது டெட் 2017 பேப்பர் 2ல் கேட்ட கொஷின் டேக்கை பற்றி பார்க்க போகிறோம். என்ன கொஷின் கேட்டிருக்காங்க? 64 லெட்டஸ் கோ ஃபார் யூ வாக். இதுக்கு ஆன்சர் ஷெல் வி வருங்களா, வில் வி வருமா, கேன் வி வருமா, ஷுட் வி வருமா? ஸோ இதை நம்ம வந்து செக் பண்ணணும். இப்போ அதுக்கு நமக்கு என்ன தெரியணும்னா கொஷின் டேக். கொஷின் டேக்னா என்ன? ஒரு கான்வர்சேஷன் நடக்குது. டூரிங் கான்வர்சேஷன் யூஸ் சம் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் இட் இஸ் கஸ்டம் டு ஆஸ் கன்ஃபர்மேஷன். ஒரு கன்ஃபர்மேஷனை நாம் வந்து அடையிறதுக்கான ஒரு கன்க்ளூஷன் தான் நமக்கு வந்து கொஷின் டேக். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டி இஸ் டூ ஆட் இஸ்ன்ட் இட்னு போடும். இந்த இஸ்ஸுக்கு ஒரு நாட் சேர்த்து. அப்போ வந்து கொஷின் வந்து பாசிட்டிவில் இருந்தால் டேக் வந்து நெகட்டிவில் இருக்கணும். அடுத்து ஐ எம் கோயிங் டு ஷாப் ஆரின்ட் ஐ. ஷீ டிடன்ட் வெயிட் ஃபார் மீ டிட் ஷீ. He rarely helps others does he. Very few girls go to the temple. அப்போ very few girls go. இந்த கோன்னு பார்க்குறீங்க. கோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்குலர் வேர்ப், அதுக்கு டூ வரணும். ஏன்னா ஆக்சிலரி வெர்பு கொடுக்கலன்னா அதுக்கு டூ வரும். இங்கே பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஸ் வெர்பாக கூட நம்ம எஸ் சேர்ந்துருக்கு. அப்போ அதுக்கு நம்ம டஸ் அப்படின்றத நம்ம சேர்க்குறோம். இங்கே பார்த்தீங்கன்னா சில்ட்ரன் லைக்டு ஐஸ்கிரீம், லைக்டு ஃபாஸ்ட் டென்ஸ். அப்போ பாஸ்ட் டென்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணணும்? டிடின்ட் தே, டிட் ஃபாஸ்ட் டென்ஸுக்கு போடணும். இப்போ அதில் ஒரு ஸ்பெஷல் கேஸ் வந்து லெட்டஸ். லெட்டஸ் எப்போ யூஸ் பண்ணுறது? ஷெல்வி வரணும் லெட் வந்தாலே மோஸ்ட்லி. இப்போ லெட்டஸ் கோ ஃபார் ஃபிலிம். அப்போ ஆன்சர் என்ன? ஷெல்வி அப்படின்றது ஆன்சர். அப்போ இதனோட கன்க்ளூஷன் என்ன நமக்கு அப்படி பார்த்தீங்கன்னா கன்க்ளூஷன் ஆஃப் கொஷின் டேக் ஆர்டர், ரெக்வெஸ்ட் இதெல்லாம் வந்தால் சென்டென்ஸில் நம்ம வில் யூ போடணும். லெட் வந்தால் ஷெல், அர்ஜென்ட் ரிக்வெஸ்ட் வந்தால் ஓன்ட் யூ, ஈச், எவ்ரி, சம்படி, நோபடி வந்தால் கன்சிடர் அஸ் ப்ளூரல். அது என்ன நம்ம கன்சிடர் பண்ணணும்? ப்ளூரலாக. எவ்ரிபடி சேர்ட். அப்போ நம்ம டிடின்ட் தே என்ன நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம்? டிடின்ட் தே யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ மெயின் வெர்ப் வந்து ஹேவ், ஆஸ், ஹேட் வந்தால் டூ, டஸ், டிட் யூஸ் பண்ணுறோம். ஆஸ் வந்து டஸ், ஹேவ் வந்து டூ, ஹேட் வந்து டிட். நோ, நன், நெவர், நாட், நெய்தர், நோர் இந்த மாதிரியான சென்டென்ஸில் வந்துச்சுன்னா கன்சிடர் அஸ் நெகட்டிவ். இது எல்லாமே நெகட்டிவ்க்கு வரும். இது எல்லாமே நெகட்டிவில். அப்போ நம்ம பாசிட்டிவான டேக் யூஸ் பண்ணணும். த லெசன்ஸ் ஆர் குவைட் இன்ட்ரெஸ்டிங். அப்போ ஆரின்ட் தே. மெனி ஆஃப் அஸ் டு நாட் நோ திஸ் ஸ்டோரி டூ வி. அப்போ மெனி ஆஃப். அப்போ இந்த மாதிரி நம்ம நெகட்டிவில் வரும்போது நம்ம வந்து அதை பாசிட்டிவாக நம்ம டேக் யூஸ் பண்ணுறோம். இதுதான் இங்கே நமக்கு தேவையான கன்க்ளூஷன். இப்போ நம்ம இந்த கொஷனுக்கு வருவோம். கொஷின் டேக் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். லெட்டஸ் கோ ஃபார் வாக். நமக்கு என்ன? லெட்டஸ் கோ ஃபார் வாக். அப்போ லெட் வந்துருக்குங்களா? அப்போ நான் என்ன சொன்னேன்? ஷெல் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ ஷெல் எங்கே இருக்குது பாருங்கள். ஆன்சர் ஷெல்வி. தேங்க்யூ டீச்சர்ஸ். ஸோ இப்படி தான் வந்து நம்ம கொஷின் டேக்கோட ஒரு கன்க்ளூஷனுக்கு வரும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டீச்சர்ஸ்.